எங்களுடைய பண்ணை மீன் சந்தையிலே கரண்டை போட்டி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் போய் சீனெல்லாம் போட்டு நாங்கள் காசு கட்ட காகம் இருக்க பயன்படம் வந்த கதையாக நாங்கள் சேர்க்க கொடுத்த பிறகு கரண்ட் மிகுந்து கூட்டப்பட இல்லை தான் சொல்லித்தான் கூட்டப்பட்டதாக ஊடகங்களிலே பீலாவிட்டிருக்கிறார். அதை நாங்கள் எவ்வாறு ஏன் கட்டுவதற்கு பின்னுக்கு போனது என்பதை தங்களுடைய பொறுப்பான கணக்கதிகாரி அல்லது இன்ஜினியரை அறிய விரும்புவது. ஏன் கட்டுப்படாமல் போனது, ஏன் அறிவிக்கப்படாமல் விடப்பட்டது சம்பந்தமாக பிரதம கணக்காளர் உங்களுடைய கருத்து? பிரதம பொறியியலாளர் தான் கருத்து. சாரி மாறிதான் தெரியும். கடைசி மாத பேமெண்ட் வந்து கொஞ்சம் டிலேயாக போயிடுது. ஆனால் அதை விட முதலில் வந்து ஐஎஸ்ல ஒரு பேமெண்ட் இருந்ததால வந்து விட்டப்பட்டது சொல்லப்பட்டது. ஆனால் இதில் நாங்கள் இது வெளியே போட சொல்லிக்கிறத உடனே வந்து அவர்கள் வந்து கடனை வந்து தந்திருக்கிறார்கள். இப்போ வந்து பேமெண்ட் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அதில் இருக்கிற ஐஎஸ் வந்து இன்னும் வந்து செய்யப்படவில்லை. அதற்கு இது சம்பந்தமா பிரதம கணக்காளர் சீவே கவுண்டர் நீங்கள் அரியஸ் இருக்காம அதை என்ன செய்ய போறீங்க? அதுக்கான ஒதுக்கீடுகள் அதாக பழைய ஒதுக்கீடு வந்து வைத்திருந்திருக்க வேண்டும். அதுக்கான நிதியான நிதி ஒதுக்கீடு தான் நான் அந்த கொடுப்பேன் 4 வருஷத்துக்குரிய கொடுப்பேன். அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை வட்டி கொடுப்பேன். அதை நான் அந்த வட்டி கொடுப்பேன் அப்படின்னா சில விட கொடுப்பனை செய்யப்படாமல் அதில் இருக்கலாம் நினைக்கிறேன். எனவே அதில் சீர் அதே மாதிரி பொருட்பார்க்க வேண்டியும் அதே பிரச்சனை தான். இப்போ எல்லாம் சீர் செய்யப்பட்டிருக்கு. அது மாரிக்குளமும் இது சீர் செய்யப்பட்டிருக்கு. மற்றது இது சம்பந்தமா அந்த வட்டி கொடுக்கணும் சொன்னா விளங்க இல்லை. அப்ப அது நிதிக்குழுவாக செய்யப்பட்டிருக்கா? நாங்கள் செய்ய வேண்டி இருக்கா? இது வேலை இருக்கா? இனிவரும் காலங்களில் இப்படியான கடன் வந்து வெட்டுறதோ நிதி வேலை வச்சிருக்கோ எல்லாமே உடனடியாக நீங்கள் நிதிக்குழுவாக அதில் நிதிக்குழுவாக போட்டு நாங்கள் உடனடியாக சிவாஜியை கட்டுவோம். என்னன்னு சொல்லிங்கன்னா அதை கட்டணம் சொன்ன மாதிரி நாங்கள் அதை செய்து முடிய இன்னொரு ஆள் போய் அதில் சொல்லி அப்படின்னு சொல்லி தேவையில்லை அப்படியே விவாதங்கள். இனிவரும் காலங்களில் அப்படியான பிரச்சனை எல்லாமே உடனடியாக சீர் செய்யும். அந்த 4வது பக்கத்தில் 2வது விடயம் இந்த பொதுசன நூலகத்தின் ஃபயர் சிஸ்டத்துக்கு கட்டடங்கள் திணைக்களத்தினால கிட்டத்தட்ட 43 மில்லியனுக்கான எஸ்டிமேஷன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அதை வந்து நாங்கள் நூலகத்தினுடைய நிலையான வைப்பில் இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு முன்மொழிவை வந்து மேற்கொண்டிருக்கிற நிதிக்குழு. இதில் வந்து முதலாவது விஷயம் தற்பொழுது இருக்கின்ற அந்த முறைமை வந்து ஒத்துதலாதுன்றது தொடர்பான ஒரு சாத்தியப்பாட்டு அறிக்கை பெறப்பட்டதா என்றது. 2வது இந்த நூலகத்தினுடைய நிலையான வைப்பில எவ்வளவு பணம் இருக்குது, அது என்ன தேவைக்காக வைப்பிலிடப்பட்டது என்பது தொடர்பான வெளிப்படுத்தலும். 3வது இந்த 43 மில்லியனையும் இப்படியே நாங்கள் கொடுக்கிறதா என்பது தொடர்பான பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டதா என்றதையும் ஒரு தெளிவுபடுத்தணும்னா 43 மில்லியன் ரூபாய். ஆனால் நூலகத்துக்கு ஃபயர் சிஸ்டம் வேணுமென்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது பாதுகாக்கப்பட வேணும். ஆனால் ஏற்கனவே செய்யப்பட்டது உண்மையாக செயலாக இருக்குதா, அப்படி முழுமையாக செய்ய வேண்டிய தேவை இருக்குதான்றது ஆராய வேணும். 43 மில்லியன் அது நிலையான வைப்பில் லைப்ரரி சார்ந்து கொடுக்கப்பட்ட பணத்தில் எடுக்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பாக எவ்வளவு பணம் இருந்தது என்றது தொடர்பாக அது ஃபயருக்கான காசாக இருந்தாலும் இருக்கத்தான் வேணுமா என்ற ரிப்போர்ட்டே இருக்குது. இது சம்பந்தமா பிரதம பொறியியலாளர் இதுக்கு வேணுமா? இது சம்பந்தமா அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணி
நாங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ரிப்போர்ட்டை வந்து அவங்களோட நாங்கள் எடுக்கலாம். இதுபோல கடைசி பக்கத்தில் 20வது வந்து பெண் நாய்களுக்கான கருத்தடை செய்தல் தொடர்பான செயற்திட்டத்துக்கு பின்வரும் செலவின மதிப்பீட்டு சமயமாக முற்பணம் 2,40,000 சபை நிதியினூடாக பெற்றுக்கொள்வதற்கு குழு சிபார்சு செய்கிறது. ஒரு நாளைக்கு 50 நாய்கள் வீதம் 8 தினங்களுக்கு 400 செரு நாய்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஒன்றுக்கு 600 ரூபாய், எதிர்பார்க்கும் இலக்கு 400, எதிர்பார்க்கும் மொத்த கொடுப்பனவு 2,40,000. இதுல வந்து என்னன்னா அந்த இது வந்து ஒதுக்கி இருக்குது. இது வந்து யாரு இதுல பிடிக்கிறாங்க இந்த நாயை? புரிஞ்சு கொண்டு வராங்களுக்கு இதெல்லாம் காசு கொடுக்குறோம். நான் இந்த நிதி நாங்கள் உங்களுக்கு திரும்ப சரி, அப்ப இதை ஒரு பத்திரிகையாளர் ஒரு கொடுத்தது மக்களுக்கு தெரியும். அது நல்ல பேர் சபை வந்தது. யாழ்ப்பாணம் தொடங்கிட்டு ஷெட்யூல் போட்டு தொடங்கிட்ட போல இருக்கு. ஒவ்வொரு இல்ல பேப்பர்ல போட்டது. ஆனா வேலை நடந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு 2-3 ஜிஎஸ்டி நினைச்சு வேலையை நடந்து கொண்டு இருக்கு. இந்த நிதி முற்பணமாகத்தான் சபை நிதி எடுக்கப்படுது. இதற்குரிய ரீஇம்பர்ஸ்மெண்ட் அதாவது முழு நிரப்பின திருப்பி உள்ளூராட்சி திணைக்களம் செய்யும். பிடிக்கிற ஒரு ஆள் தான் அவங்க ரூபா கொடுக்குற நிதியை மட்டும்தான் நான் வாங்கிக்கிறோம். மற்ற 2 நிதியை உள்ளூராட்சி அமைச்சு கால்நடை மற்றும் விவசாய அமைச்சு சேர்ந்து செய்யும். கௌரவ முதல்வர் அவர்களே, இந்த 1ஆம் வட்டாரம் 2ஆம் வட்டாரம் 9ஆம் வட்டாரம் உள்ளடக்கிய பண்ணார் பண்ணை பிரட்டுக்குரிய ஆபரேஷன் அந்த நாய்களுக்குரிய கருத்தடை ஆபரேஷன் செய்வதற்கான இடமாக எம்ஓஹெச் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1ஆம் வட்டாரத்தின் அந்த அந்த தொங்கல் கிட்டத்தட்ட சாவகட்டை கிட்டே இருக்கு. சாவகட்டுக்கு ஆனக்கோட்டை கிட்டே இருக்கு. அங்க இருந்து ஒரு ஆள் ஒரு பெண்ணாய்க்கு ஆபரேஷன் எம்ஓஹெச்சுக்கு வர வேண்டியதாக இருக்கு. வட்டாரத்துக்குள்ள எங்கேயாவது இடத்தை தெரிவு செய்யாம நல்லூர் அடியில வட்டாரத்தில் இருக்கிறதுக்கு நல்லூர் ஓகே எம்ஓஹெச். எங்களுடைய மன்னார் பண்ணை பிரட்டுக்குரிய நிசாந்தன் அவர்களுக்கு நவலேஸ்வரி அம்மாவுடைய வட்டாரத்துக்கு என்னுடைய வட்டாரத்து ஆக்களும் இவ்வளவு செலவழித்து கொண்டது ஒரு 600 ரூபாய் வாங்குற அளவுக்கு ஆக்கள் இல்லை. அதனுடைய அந்த திட்டம் ஃபெயிலியரா போகும்போது ஏரியாவுக்குள்ள செய்ய வேண்டிய இடத்துல ஒரு இடத்தை நீங்க தெரிவு செய்து தயவு செய்து பண்ணார் பண்ணைக்குள்ள ஒரு இடத்தை வட்டார உறுப்பினர் ஊடாக தெரிவு செய்து அதுக்கான இடத்தை ஒதுக்கி செய்யுமாறு பண்ணார் பண்ணை திரட்டக்கூடியதை எம்ஓஹெச்ல இருக்கிறத நீக்குமாறும் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளும். அது கட்டாயம் ஃபெயிலியரா தான் முடியும். சும்மா நாங்களும் இந்த ஆபரேஷன் செய்தோம் 10 நாளைக்கு கூட செய்ய மாட்டேன். ஜிஎஸ் பிரிவுகள் தான் செய்தீங்கன்னா 2-3 ஜிஎஸ்டி சேர்ந்ததுனால நாங்கள் சொன்ன சீக்கிரம் இங்கே ஒரு பெடிஷனால கொண்டு போயிடலாம். ஆனக்கோட்டை கிட்ட இருக்குது முதலாம் மண்டல தொங்கல் அங்கே இருந்தாலும் அந்த எமோஜி வந்து செய்வா. இல்ல இதே சம்பந்தமா எமோஜி அவங்களோட கருத்தை என்னென்ன அந்த ஷெட்யூல் பண்ணீங்க? ஒவ்வொரு பிஹெச் ரேஞ்சில நாங்கள் ஷெட்யூல் பண்ணினாங்க. இப்போ பசார் 1 பசார் 2 வந்து இப்போ நடந்துட்டு இன்னைக்கு பசார் 2 நடக்குது. இப்போ எங்களோட ஏரியாவில் செய்தால்தான் இதில் நாய்களுக்கு இது ஆப்ரேஷன் செய்ய வெத்தங்கள் வரும், அந்த கழிவுகள் வரும், அதில் வந்து உரிய முறையில் அகற்றணும். ஒரு பொதுநோக்கு மண்டபத்தில் கேட்டால் அதுக்கு வந்து அதை சம்மதிக்க மாட்டேங்க. கூடுதலான ஆக்கள் எங்களோட கௌரவ உறுப்பினர் வந்து இதை வந்து மத்தியானம் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்களே ஒரு பொதுநோக்கு மண்டபம் பண்ணார் பண்ணி நீங்களை ஒதுக்குபடுத்தி தந்தால் நாங்கள் அங்கே செய்ய ரெடி. இன்றைக்கோ நாளைக்கோ அதை சொன்னாருன்னா நாங்கள் மாற்றி மற்றது நாங்கள் செய்யக்கூட ரெனோட் பண்ணலாம். இன்னைக்கு பசாமல் செய்ய மாட்டோம், அதை நாங்கள் ஒளிபெருக்கி கூட ரெனோட் பண்ணி தான் செய்கிறோம். கட்டாயம் சக்சஸ் ஆகும். அவரே ஒரு பொதுநோக்கு மண்டபத்தை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாரு. அந்த இடத்துல நாங்கள் செய்வோம். இல்ல பண்ணார் பண்ணை பிரட்டு மையத்துக்கு பின்னால இடம் இருக்குது. கொட்டகை போட்டு செய்யலாம். நீர் வசதி இருக்குது, பிரட்டு மையம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, சேஜ் இருக்குது, ஒரு சிறந்த வழி முற்றம் இருக்குது. ஒரு 2 பேர் ஏற்ற மாதிரி அதில் ஏற்கனவே நாங்கள் குப்பையை போட்டு தரம் இருக்கிற இடம் இருக்குது. பொதுநோக்கு மண்டபம் இல்லை, நாங்களே ஒரு டெண்டர் அடிச்சு போட்டு செய்யலாம். மனம் உண்டானா மனம் உண்டு. மார்க்கம் வந்து 100 மெனம் இருக்குது.
என்னன்னா பொதுநோக்கு மண்டபம் இது வந்து ஒரு சீமெந்து நிலப்பரப்பு கலந்து வரும் வந்து நாயெல்லாம் மயக்கப்படுத்தி அதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு கூடும் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி இருக்கிறோம். இதை விட டிஓஆர்கள் மற்ற அந்த உத்தியோகத்தர்கள் இருக்கிறதுக்குரிய ஒரு இடமும் தெரிவு செய்துதான் அதுக்குரிய சூட்டமான இடத்தை நாங்கள் தெரிவு செய்யறோம். டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு சூட்டபிளான அந்த புள்ளாங்க இருக்கிற மண்டபம் இருக்குதானே இதுல ஏற்கனவே எமோதுல செய்ய போயிடும் இதுல ஷெட்யூல் பண்ண எமோதுல செய்யறது எமோதுல செய்யற மாதிரி அந்த சுகாதார உறுப்பினர் சொல்ல ஒரு கௌரவ உறுப்பினர் இது சம்பந்தம் ஆணையாளர் தன்னை கருத்தை சொல்றாங்களோ இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இடம்பெறும் என்று சுகாதார அமைச்சு உள்ளூராட்சி அமைச்சு சொல்லியிருக்கு. இது முதலாம் கட்டத்துல நாங்கள் ஏற்கனவே பிஹெச்ஐ செய்ய எங்களுக்கு வசதிகள் இருக்கிற இடங்களை அடையாளப்படுத்தி தான் செய்யப்பட்டது. ஏற்கனவே 2ஆம் சுற்றுக்கு அடையாளப்படுத்தி இடங்களை தர சொல்லி முன்மொழிவு அனுப்புவது கேட்டிருக்கிறதால நீங்கள் உங்களுடைய இடங்கள் ஏதாவது அண்மையான இடங்கள் சுகாதார வசதியோடு இருக்கும் என்றால் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அடையாளப்படுத்துவோம். 2ஆம் சுற்று நடவடிக்கையை நாங்கள் அந்த இடங்களை செய்யலாம். அந்த கூட்டத்தில் கலைக்கப்பட்டது. பதினாலு நாளைக்கு ஃபீல்டு போய் 14 நாள் ஆயிடுதான் அதுக்கு என்ன ஸ்பீக்கர் விட்டு சொல்றேன். இது சம்பந்தமா தீர்மானங்கள் எடுத்தீங்களா சும்மா இது தீர்மானம் எடுக்க தேவையில்லை தானே. இது வந்து இன்ஜினியர் பிரிவாலையோ அல்லது ஆலை பிரிவாலையோ ஒட்ட வேண்டியதான் சட்டவிரோத அந்த சைக்கிள் கடை ஒரு குளத்தின் அளவுல இருக்குது. அதை உடனடியாக ஆடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். இன்ஜினியர் நேர்ல வந்து பார்வையிட்டு போட்டு எடுத்த முடிவு தான் நேர்ல வந்து இது சம்பந்தமா ஜீப் இன்ஜினியர் கூட கருத்து அவர் இருக்கிறார். உடனடியாக நடவடிக்கை எடுங்கோ. நடவடிக்கை எடுங்கோ. என்னுடைய வட்டாரம் இது சம்பந்தமா நான் தான் வந்து கலைச்சிருந்தேன். இது வந்து தஞ்சை வந்து திருமணக்குளம் மட்டும் இல்லாம இது வந்து திருமணக்குளத்துக்கும் கோமைக்குளம் இந்த பயணத்துக்கு முன்னுக்குள்ள குளத்துக்கு வந்து தொடர்பு இருக்கு. ஆனா அந்த தொடர்பு பாலம் வந்து இப்ப இல்ல. அது இப்ப குடியிருப்பாளர் மது கட்டியுமே வந்து அது வந்து ஒரு இயற்கையா தண்ணி ஓடின பாலம் வந்து முட்டு முழுதாவே வந்து முடக்கப்பட்ட தண்ணி வந்து சரியா முறையில் ஓடுது இல்லை. இந்த பிரச்சனை இந்த குளத்துக்கும் சரி உண்மைமொழி சுமையானத்துக்கு முன்பு இருக்கிற குளத்துக்குமே தண்ணி வந்து எங்கே இருந்து வருதுன்னு சொல்லிச்சுன்னா யாழ் மாநகர சபையில பல வட்டாரங்களும் நல்லூருக்கு அப்பாற்பட்டு இணைவு பகுதிகள் அங்காலே இருந்தெல்லாம் தண்ணி வந்து அதாவது கோவைமலை இந்துமயத்துக்கு முன்பகுதியாலையும் ஓட்டுமலைக்காக ராளி வீதியில் இருக்கிற துர்மக்குள பகுதிகளாக தண்ணி வருது. அந்த தண்ணி சரியான முறையில கடலுக்கு சென்றடையாத காரணத்தால வந்து அந்த வட்டார பகுதி அதாவது 10ஆம் வட்டாரம் 11ஆம் வட்டாரம் வந்து முற்று முழுதாவே வெள்ளத்துக்கு வந்து போகுது. ஆனா அது வெள்ளத்திலேருந்து முழுகிறதுக்கு சாதாரணமாவே நகரத்துக்குள்ள இருக்கிறார்கள் வந்து 3 நாள் வெள்ளத்தில் வந்து வற்றி போகுது. 4 மாதம் ஆகியமே வந்து 10ஆம் வட்டாரம் 11ஆம் வட்டாரம் தண்ணி வற்றுப்படுது. இது சம்பந்தமான ஆய்வுகள் கூட பல்கலைக்கழகங்கள் சார்ந்த பேராசிரியர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கு. சம்பந்தமா நாங்க எங்களோட டிஎம்சி மீட்டிங்ல வந்து கவலன் உட்பட நாங்கள் நிறைய கதைச்சிருந்தாங்க. எங்களுக்குமே தெரியும் இந்த தண்ணியை வந்து நான் கடலுக்கு கொண்டு போய் விட்டா தான் ஒட்டுமொத்தமான மாநகரில் இருக்கிற முழு பேர் தண்ணியை கொண்டு நான் என்னுடைய வட்டார மக்கள் தலையில வந்து திணிக்கிறார். அந்த ஒட்டுமொத்த சேர்ந்து கொண்டே ஒரு 3 நாளுக்கு அந்த இடம் வந்து முற்றுமுழுதாக ஒரு இடத்துல வச்சு கூடவே நிவாரணம் கொடுத்தாலே விதமான பயணம் இல்லை. அந்த இடத்துல இருந்த தண்ணி கடலுக்கு கொண்டு நீங்க சொல்ல இடம் பண்ணமான இடம் வயல் தரையிலும் சேர்ந்த இடங்கள் அந்த பாதத்தை இடம் இது கிட்டத்தட்ட கவர்னர் சார்வனா நேரடியாக வந்து பார்க்கிறேன். என்ன முறையில் அதை அடைபட்டு இருக்கு அதுல அத்துமீறின மதுல கட்டப்பட்டதுலாம் கண்கூடா பார்க்கிறேன். இது சம்பந்தம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் விஷயத்தையும் அவருக்கு நான் தெரிவிச்சேன்னா சுகாதார குழு பார்வையிட்டும் கூட அவதானிப்படுங்க. கடலுக்கு தேடுமா இருந்தது சில கட்டுமானங்களால் அது செய்யலாம். அப்ப இந்த முறை அதை உடனடியாக செய்ய முடியும். அந்த குளம் வந்து தூர்வாரத்துக்கு நாங்க எல்லாம் பார்த்தோம். அந்த குளம் வந்து முட்டு முழுதாவே புல்லாடை இருக்கு. அந்த குளத்துல தண்ணி வந்து அந்த குளத்துல தண்ணியும் படிந்து வர வாய்க்கால தண்ணி ஒரே மட்டத்தில் இருக்கிறாங்க. தண்ணி வந்து ஓடுது. நாங்க கண்ணூடாவே கிணவே வந்து பார்த்தேன். 10ஆம் வட்டார வாய்க்கால் பூக்காரி துப்புரவு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. வெயில் காலங்கள்ல வந்து ஒருவேளை அந்த தண்ணி வந்து வத்தி ஆவியாவதுக்கான காரணம் வந்து மேல ஃபுல்லாவே தண்ணி ஆவியா போடுது. அப்ப அந்த இடத்துல அந்த குளத்தின் மட்டும் வாய்க்கால் மட்டும் ஒரே அளவுல இருக்கு. அந்த தண்ணி வந்து குளத்தை சேருது.
ஒரே மட்டத்துல அந்த தண்ணி எப்படி இருந்து கொண்டு தான் இருக்கு. சரி, மழை காலத்துல அந்த தண்ணி கடலுக்கு தேர்வு மேல இல்ல, அந்த இடத்துல இருக்க சனம் வந்து ஒரு காலத்துல இடம்பெற வேண்டிய தேவை இல்லை. அவை பின்தங்கி இருக்கிறதுக்கான ஒரு இது வந்து இந்த தண்ணியில காலங்காலமாவே வெள்ளத்தால பாதிக்கப்படுற இடம் தான் நீங்க இந்த தண்ணி இயற்கையாக காலாகாலமா ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அந்த இடம் இப்ப அத்துமதி கட்டப்பட்டிருக்கு, சரியான முறையில் இல்ல. பண்டங்கள் எல்லாம் நிறுவப்பட்டு அந்த பாலங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அதை பான மாதிரி தெரியல உடையப்பட்டு இது ஒரு சமநிலையாக சமதரையா வந்து இருக்கு. இது கட்டாயமா தீர்ப்பட்டு அந்த ஜனம் வந்து பழமையா மாநிலத்தில் இருக்கிற மெத்த மக்கள் மாதிரி அந்த மக்கள் சுமூகமா வாழணும்னா அந்த பகுதி வந்து நிச்சயமா சீரமைக்கப்பட்டு தண்ணி வந்து சுமூகமாக கடலுக்கு போய் சேரல அந்த மக்கள் வந்து குடியிருக்கிற அறிவி அவங்கள பின்தங்கிய வாழ்க்கையை வந்து முடிவு கொண்டாடுறது. இது இந்த சபைக்கு நான் கொடுக்குற ஒரு வாய்ப்பாக நீங்க கட்டாயம் வெற்றி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை தர முடியும். செய்தால் கட்டாயமாக அந்த இடம் உடனடியாக செய்யணும். நான் பேசுகிற மகனுடைய லைன்ல வருதான் செய்வது சார்ஜனம் சொல்லியிருக்கேன். ஆனா அங்கதான் முதல் செய்யணும்னா முழு தண்ணியும் கிட்டத்தட்ட அம்பட காலத்துல இருந்து வார தண்ணி குடியில இருந்து வார தண்ணி முழுக்க போய் சேர்ந்தது இந்த 88 10 கடலுக்கு போவோம். ஒரு வழி இல்லை. சரி, நான் வேணும்னு சொன்னா அதை போட்ட செருவுல பார்த்தால் நல்லூர் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வழிகால்கள்ல ஒன்றுமே இல்லை. அதாவது குற்றச்சாட்டு வந்தாலும் கூட யாழ்ப்பாண பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வழிகால்கள் அப்படியான வேலையில தான் நல்லா செருள் பண்ணி கூட வச்சிருக்கிறா செய்யணும். கௌரவ உறுப்பினர் சாருவன் என்ன சொல்ற நல்லூர் பிரதேச செயலகத்துக்குலாம் குறைவன் தான் தெரியும். செருள் போட்டு மன்னாரகுளம் வந்து கோயிலை தாண்டி மதவை தாண்டின உடனே அந்த கட்டில்லாதபடியால் அங்க இருந்த அந்த பெரிய வளவிலிருந்து மண் அப்படியே அடித்து கொண்டு வந்து அந்த இடம் வந்து பயங்கரமா உயர்ந்து போயிருக்குது வாய்ப்பை. அப்ப தண்ணி வந்து ஓடுறது சிலுவா இருக்கிறபடியால் அங்கால மன்னாரகுளம் தொண்டரடி வீதி மன்னாரகுளம் மேற்கோளுங்கை இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான தண்ணி தேவை. அப்ப அந்த தண்ணி ஓடி முடிகிறதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் மேல செய்யும். அப்ப அந்த வாய்க்காலை வந்து நாங்கள் பதிப்போம். வாய்க்காலை பதிச்சு வெட்டி அகற்றினா அந்த மண்ணை அகற்றினா மட்டும்தான் தண்ணியோட நான் பராமரிப்பு தலைவர் மயூரனை கூட்டிக் கொண்டே காட்டினாங்க. அந்த பிரதேச மக்களும் கதைக்கிறேன். வாய்க்கால பதிக்கிறேன்னா அதுல பவுண்டேஷன் பாருங்க நம்மளோட வாய்க்கால் ஒரு இது வந்து பார்த்து பதிக்க இல்ல குளத்தின் இதை விட மேல வந்து மண்ணெல்லாம் மூடி நிலைப்பட்டு போய்க்கிறாங்க. மண்ணும் தூர்வாங்க. மண் வந்து வெட்டி அள்ளினா மட்டும்தான் தண்ணி ஓடும். பார்த்து வேக்கா துப்புரா வச்சு கொடுத்துட்டேன். மண் மட்டும் வெட்டி ஏற்றல இந்த டீம் வேக்கா துப்புரா முடிய நான் புறா அதிகமா போட்டு அந்த மண்ணோட சொல்லாத இன்னொரு விடிய ஒருத்தர் வந்து குளத்துக்கு போற பாதையை வந்து ஆக்கிரமித்து மதிலும் கட்டி தண்ணி ஓடாமல் மண் டிப்பர் மண்ணா கொண்டு பறித்து தண்ணி வளங்கையும் அந்த குளத்தின் பாதையையும் வந்து அடக்கி வச்சிருக்கிறார். எவ்வளவு காலமா இருக்கு அது இப்ப கிட்டடியில தான் அடைச்சது. அது வந்து வேற யாக்கள் இருந்தாங்க. பிறகு ஏதோ காணி ஈடு வச்சு வேற யாருக்கும் ஆண்டு போச்சுன்னு சொல்லி அவர் வந்து அந்த ஆட்சியை பெற்றுட்டு எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாமல் முந்தி வந்து அந்த குளத்துக்கு பக்கத்தால வந்து ஒரு வாய்க்கால் போடணும். அப்ப இங்கே தேங்குற தண்ணி வந்து ஒழுங்கான வாய்க்கால் இல்லாத நீங்க சொல்ற இடம் எந்த இடம்? கொண்டரடி நீதி வந்து அரச நீதியை சந்திக்கிற சந்தி இருக்குதானே, அதுல வந்து இடைக்கிழால வந்து ஒழுங்க போறது, அதுல வந்து தண்ணி மாறி போறது. இப்ப வந்து ரோட்டையும் ஆக்கிரமிச்சு வேலிய ரோட்டு கரையில கதவும் போட்டு கேட்டையும் போட்டு பின்னுக்கும் அடைச்சி போட்டு மண்ணை போட்டு நிலை வச்சிருக்காரு. அப்ப நான் மரமரத்துக்குள்ள தலைவரையும் உன்னை காட்டினேன். அவர் வரைக்குள்ளேயே கொஞ்சம் மலைக்கு வந்து முழங்கால அளவுக்கு வெள்ளம் நிற்குது ரோடு நடு ரோடுல. அப்ப அதை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றி வந்து தண்ணி ஓடுறதுக்கு ஏது நிலையை நாங்கள் செய்து கொடுக்கணும் இந்த மலைக்கு கூட. இது சம்பந்தமா சீஃப் இன்ஜினியர் நீங்க அந்த சைட்டை போய் பார்த்து மரமரத்துக்குள்ள தலைவர் நீங்கள் போய் பழைய பிளான்ல வந்து உடனடியா நாங்க சட்ட நடவடிக்கை உட்படுத்தி அந்த வேலையை செய்யலாமா? நேரடியா நீங்க பார்த்தா தான் தெரியும். அந்த ஒழுங்கை வந்து குளத்துக்கு போய் நாங்கள் மாடுகள் கட்டுறதுக்கு மாட்டுக்கு தண்ணி
தண்ணி காட்டுறதுக்கு இந்த ஒழுங்கேற்றால தான் போறது முந்தி. இப்ப அங்க மாடுகள் பிடிச்சு கட்டி வச்சிருக்காரு. அது வந்து முந்தி வந்து எல்லாம் இல்லாம இருக்கிறது வந்து அவங்க எல்லாம் போய் வந்து அந்த மற்ற சைட்டுக்கு வந்து நடுவுல பாதை போய் குளத்துக்கு முடியும் வரைக்கும் 2 சைடும் வேலி இருக்கிறது. அந்த வேலிக்கு வந்து இது போட்டுக்கிறது பூர சமரம் போட்டுக்கிறது. அது கூட நீங்க ஒரு மணிக்கு செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இந்த வண்டாரப்பட்டு போற வாய்க்கால் வந்து நாளைக்கு 2 நல்லூர் திருவிழாக்கு முன்னாடி பண்ணப்பட்டது. அடுத்து நீங்க வந்து அது வந்து இல்ல மண் வந்து சரியான உயரம் ஆயிருக்கு. அது வெட்டி அகற்றும். வெட்டி அகற்றப்பட்ட மண். அது இப்போ வந்து இந்த வாய்க்கால் வந்து ஆழியா கோட்டை தாண்டி அங்கே நல்லூர் போகுது. அங்கே வந்து போக்குவரத்து இந்த ஏரியாவே போகுது. தண்ணி நல்லூர் பிரதேச இந்த பூதவராயகுளம் வாய்க்காலும் இந்த பண்டாரக்குளம் வாய்க்காலும் போய் அங்கால ஜாயின் பண்ணும். அங்கே வந்து ஆடியவாரம் வந்து ஜாயின் பண்ணி தான் இப்போ அங்கால நேரே செம்மணிக்கு போகும். அங்கே வந்து இங்கே நல்லூர் பிரதேச வெளி பிரதேச சொல்லி அதை அங்கே தீர்மானம் தண்ணி வந்து அங்கே போக முடியாது. அந்த பாதை உடனடியாக எடுக்கிறதுக்கோ போராடணும். இது சம்பந்தமா அங்கட சீஃப் இன்ஜினியரோட அந்த இடத்தை போய் நேரடியாக கௌரவ உறுப்பினர் உதயஸ்ரீயோட போய் பார்வையிட்டு நீங்கள் இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை உடனடியாக எடுக்கணுமோ எடுக்கும். இந்த பாதை பிரச்சனை சொல்லி இந்த மற்றவங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாருங்க. அவரே போய் மணிவண்ணன் வாத்தியவனாக நமஸ்காரத்தை வாத்தியவனா போய் பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி போட்டு அரசு எடுக்கல வெள்ளத்துல போனவங்க இங்கு வரைக்கும் சொன்னா அந்த அளவுக்கு அந்த சடங்கு கவர்னர்ல இருந்து சகலருக்கு கடிதம் பண்ணி இங்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்கேன்னு சொன்னா உண்மையா ஒரு ஆக்கிரமிப்பு அது ஒன்றரை அவ்வளவு வங்கியும் வந்து அந்த வழியால சாலை வளர்ந்து போறாரு. அது அழைச்சதால இப்ப அந்த ஏரியா ஆவணங்கள் ஒரு ஆவணங்கள் பரிசீலித்து நாங்கள் நடவடிக்கை மெயின் பிரச்சனை சொன்னால் அங்க வந்து அப்ரூவல் இல்லாத அங்கீகாரம் இல்லாத மதில்கள் வந்து எக்கச்சக்கமா கட்டிக்கிறாங்க. எல்லாரும் வந்து நீர்வழிச்சாலைகள் இல்லாத நீர்வழி தடங்களை வந்து மறைச்சு தண்ணி ஓடாமல் கன்னடா வளவுகளால தண்ணி ஓட முடியாத அளவுக்கு மதில்களையும் பத்திரிகைகளையும் உயர்த்தி கட்டினார். நாங்கள் வந்து அப்ரூவல் இல்லாம கட்டின மதுரைகளை கட்டாயம் முடிக்கணும். இது சம்பந்தமாக சீஃப் இன்ஜினியர் நீங்கள் ஒரு பார்வையிட்டு நினைக்கிறேன் அது சம்பந்தமான ஆவணங்கள் போல இருக்கு. எல்லாத்துக்கும் போட்டு அவங்கள்ட்ட விசேட கூட்டத்தை கேட்டோம். சபை என்னது கூட்டோ அதை பத்தி நான் இது வரைக்கும் கலைக்கல. கடந்த அறிக்கையை தான் இது வரைக்கும் அங்கே நிற்கிறோம். இன்ஜினியரோட நேரில் போய் பார்வையிட்டு உங்களுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பீங்களோ? அடுத்தது மராமத்து குழு அறிக்கை சட்டத்துக்கு எதிராக வந்து அமைக்கப்பட்ட மதுக்கள் சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சொன்ன மாதிரி நாங்கள் சட்ட விதமாக கட்டப்பட்டது வடிகால் வளைக்கால் வந்து போறதுக்கு வழி அதாவது கழிவு ஓடுறதுக்கு இதுல நீங்கள் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதான் செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம். ஏனென்றால் அது கட்டது அவர் போய் அந்த இடத்துல இடத்தை பார்வையிட்டு அது சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பித்தது மாநகர கட்டளை சட்டத்துல சட்டவிரோத கட்டுமானங்களையும் அமைப்பிலும் அகற்றதுக்கு சட்ட ஏற்பாடு இருக்கா இல்லையா? 14 நாள் அறிவித்தல் கொடுத்து நீங்க என்ன செய்றீங்க? அது எல்லாருக்கும் தீர்மானம் தான் தேவை கேட்குறீங்க. இந்த புல அத்திமுறை எத்தனை தடவை அதிகாரிகள் கொண்டு போயாச்சு.
எல்லாருக்கும் தீர்மானம் பண்ணி நிறைவேற்றணும். நீங்க உங்களோட திட்டங்களுக்குள்ள போய் நாங்க டெக்னிக்கல் ஆபீசர்கள் அனுப்பி எல்லாம் நோட்டீஸை போட்டு இல்லாட்டி கோர்ட்ல போய் வழக்க போடுங்க. எல்லாருக்கும் தீர்மானம் கேட்குறீங்க. இந்த மாதிரி வழக்கில் வந்து மக்களோட நாங்கள் தான் நீங்க எதிர்க்க போறோம். அதை சொல்லி வைக்கிறேன் இந்த சபைக்கு. நான் மழை வர வரைக்கும் பார்த்து தான் நிற்க போறீங்க. எல்லாரும் ஒன்றும் செய்ய போறீங்க. தீர்மானம் கொண்டு வா, அது அப்புறம் பண்ணுறதுக்கு 2 மாசம் கொண்டு வா பார்க்கணும். நீங்க இது மராமத்துக்குள்ள அறிக்கை. அவர் சுட்டிக்காட்டுவது அஜெண்டா. மராமத்துக்குள்ள உள்ள விஷயத்தை எடுத்துட்டு நாங்கள் முன்னோடி வாய்மொழி முடிச்சுட்டு இதுல கடைசி 3வது 8வது வசந்தம் பாமசிக்கு சிஓசி வழங்கப்பட்டவை தொடர்பில் கவர் உறுப்பினர் ஈசன் அவர்கள் அடிநாமப்பட்டதுடன் இதுவரை கட்டட அனுமதி வழங்கப்பட்ட விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஆணையாளர் முறையான நடைமுறைக்கு அமலாகவே சிஓசி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கட்டட அனுமதி தொடர்பான விவரங்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அந்த கட்டட அனுமதி சிஓசி வழங்கப்பட்ட விவரம் இதுவரை ஏன் சமர்ப்பிக்கப்படவில்லை? இது வந்து நாங்க மராமத்து குழு கூட்டத்துல தான் கேட்டுனாங்க. மராமத்து குழு கூட்டத்துக்கு தான் நாங்க அடுத்த கூட்டத்துக்கு தான் எங்களுக்கு சமர்ப்பிப்போம். அதை வேணும்னு சொன்னா நாங்க சமர்ப்பி பண்றோம். அவ்வளவுதான். விளக்கத்தை வடிவாக மராமத்து குழுவுக்கு வழங்கப்படுறது ஏன் எங்களுக்கு வழங்கப்படக்கூடாது? அது அடுத்த மராமத்து குழு வேணும். இப்ப வந்து இல்ல இப்ப நாங்க சிஓசி வந்து கேட்ட இடத்துல அவரால் சொல்லப்பட்டது தாரன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொன்னா எல்லாருக்கும் சப்மிட் பண்ணணும்னு சொன்னா ஏன் இந்த அறிக்கை இந்த சிவாசி சபைக்கு வரணும்? கூட்டத்துல நடந்த அறிக்கை அங்க நடந்த விஷயம் வேற. ஐயா கூட்டத்துல நடந்தா ஒளிஞ்சு மறைச்சு பிடிச்ச அடையாளீங்க. சபைக்கு வந்திருக்குது நான் கேட்கிறேன். அதான் சபைக்கு வந்திருக்கு. சரி அதுல என்ன கேட்குது? அது என்ன அந்த சிஓசி விவரங்களை என்ன கேட்டாங்க? இப்ப வேணும் அவங்களுக்கு தானே இல்ல எங்களுக்கு அடுத்த வரைக்கும் தான் தெரியும். அடுத்த இல்ல அப்படி சொன்னா பிரேரணை அந்த உறுப்பினர் பிரேரணை அல்ல அடைந்த சிவாசி அவர் இல்ல. ஆனா அவர் கேட்டுக்கொண்டது ஏன் கொடுக்கறதுக்கு நீ நடக்குறீங்க? இது சபைக்கு கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நாங்கள் ஒரு சபைக்கு வந்த போயிட்டு அறிக்கையில கேட்கிறேன் நான் சபைக்கு சமர்ப்பிக்க கூடாது என்று சட்டம் இருக்கா? கௌரவ முதல்வர் அவர்களே இதுக்குரிய பதில் நீங்க சொல்லுங்க. இந்த விடயம் வந்து இது சம்பந்தமா உங்களுக்கு ஃபைல் காட்டப்படணும். ஏன் நீங்க எல்லாம் நீங்கள் கூப்பிடுங்க பாருங்க. நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்க இந்த ஃபைல் கேட்கப்படாது, ஃபைல் கேட்டா காட்டப்படாது. காட்ட என்ன நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க உங்கள் உத்தரவு இல்லாம போகக்கூடாது. போனாலும் அவர் கேட்கப்படாது. நீங்கள் சகல தகவலையும் அறியுங்கன்னு சொன்னா நீங்க போறதான நீங்க வேற காட்டுப்படுத்துறீங்க. என்னோட அது ஓகே. இந்த இதை இது சம்பந்தமா ஆணையாளர் உங்களுக்கு கருத்து சொல்ல நீங்க வழியில பார்க்கலாமா? ஓவன் தலையில என்னோட அந்த மராமத்து குழுவில் அந்த மாதத்துக்கு வழங்கப்பட்டது விண்ணப்பிக்கப்பட்ட புள்ளி விவரத்தை தருவதாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. மற்றது இதுல பேர் குறிப்பிட்டக்கூடிய சொல்லப்பட்டது என்றால் அவரை வந்து பார்வையிடுறதுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது அவர் ஏற்கனவே விண்ணப்பிச்சார். விடைய உத்தியோகத்தரோட இந்த இடத்துல கோவையை கொண்டு வந்து காட்டி அவரை வழங்கப்படுறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்பட்டது. நீங்கள் சபைக்கு சமர்ப்பிக்க முடியாது. முடிந்தால் முதல்வற்ற அனுமதியோட நாங்கள் பார்க்கலாம் தான் தீர்மானம் இல்லை கூட நடைமுறை. சரி நன்றி. இல்ல இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது மராமத்துக்குள்ள கூட்டறிக்கிறோம் செலவழிக்கிறது பெரிய ஒரு தொகையா அதை நாங்கள் பொது இல்ல அவர் அந்த பிரச்சனை இல்லை அந்த வாங்க அடிப்படையில அவர் செய்த பொறியியலாளர்
அதில் நாங்கள் அவ்வளவு செலவழிச்சு பாவிக்கிறதுக்கு இப்படி தகுதி உள்ள வாகனங்கள் பயன்படுத்தி சொன்ன மாதிரி அவரை திருப்பி தந்தால் நாங்கள் மறுபடியும் கேட்டு நாங்கள் அடுத்த நடவடிக்கை போவோம்.